நாட்டிற்கு கேடு விளைவிக்கும் மதுவை அரசு விற்பனை செய்வது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை ஒபலாபடித்துறையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான், தமிழர் தேசிய விளையாட்டாக ஜல்லிக்கட்டு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். கனிம வள கொள்கைக்கு எதிராக போராடும் மக்கள் மீது அரசு தடியடி நடத்துவதாக குறிப்பிட்ட சீமான், கிரானைட் கொள்ளையடித்தவர்கள் குற்றவாளி என்றால் அதற்கு அனுமதி கொடுத்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்று கேள்வி எழுப்பினார். நாட்டிற்கு கேடு விளைவிக்கும் மதுவை அரசு விற்பனை செய்வது ஏன் என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். குடியை கெடுக்கும் பொறுப்போட எழுந்திருக்கிறார் அரசு. அப்ப மக்களின் குடியை கெடுக்கிற செயலை அரசை செய்கிறதா? நாட்டு மக்களின் குடியை அரசை கெடுக்கிறதா? இதுக்கு பதில் இல்லை. மது வீட்டுக்கு, நாட்டுக்கு, உயிருக்கு கேடு. வீட்டுக்கு உயிருக்கு கேடு, நாட்டுக்கு என்ன இளவு கேடு? அதான் 27,500 கோடி வருது. நாட்டுக்கு என்னடா கேடு? நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்கும்?